வைரமுத்துவுக்கு வந்தவுடன் சமூகம் படைதிறக்குகிறது. இது ஏன்? வைரமுத்து கருப்பன், வைரமுத்து ஒடுக்கப்பட்ட மரபிலிருந்து வந்தவன். வருமான வரித்துறையிலிருந்து நோட்டீஸ் சொல்லுவான், அடுத்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் சொல்லுவான், ஒரு மனைவியின் ஒழுக்கத்தை சொல்லுவான், அதுக்கடுத்து முன் ஒழுக்கத்தை சொல்லுவான், அதுக்கப்புறம் கல்லூரியில் படிக்கிற மகளை சொல்லுவான், மகனை சொல்லுவான். என்னுடைய விருதுகளை விளம்பரப்படுத்துவதில்லை, மறுதளிப்பதில்லை. ஆனால் எந்த விருது எனக்கு சர்ச்சை இல்லாமல் வழங்கப்பட்டது. நான் செய்ய வேண்டிய விளம்பரத்தை என் தோழர்கள் எனக்காக சொந்த செலவில் செய்து விடுகிறார். கவியரசு என்பது கண்ணதாசனுக்கு மட்டும்தான் உரியது. இந்த பட்டத்தை நீ ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்றார்கள். எனக்கு ஒரு படம் தெரியுமா? சர்ச்சை வந்தால் மறக்கும், அதற்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்காதே, பதில் சொல்கிற நேரத்தில் ஒரு கவிதை எழுது. இந்த சமூகம் தோற்று போனவர்களின் சமூகம். தோற்று போனவர்களுக்கு மத்தியில் தான் விஜய பார்க்கிறீர்கள். தோற்று போனவர்களின் எண்ணிக்கை 1000. ஒரே ஒரு சர்ச்சையில் அவனை பற்றி புறம் பேசிதான் போய்விடும். நான் என்னுடைய விருதுகளை விளம்பரப்படுத்துவதில்லை, மறுதளிப்பதில்லை. ஆனால் எந்த விருது எனக்கு சர்ச்சை இல்லாமல் வழங்கப்பட்டதில்லை. நான் செய்ய வேண்டிய விளம்பரத்தை என் தோழர்கள் எனக்காக சொந்த செலவில் செய்து விடுகிறார்கள். கவியரசு என்று எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தார்கள். கொடுத்தது யாரெல்லாம், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த வி. சாமிநாதன் எனக்கு வழங்கினார். வழங்கிய அமைப்பு எது தெரியுமா? பேரறிஞர் அண்ணாவுக்கு மருத்துவராக இருந்த ரத்னவே சுப்பிரமணியத்தின் செந்தமிழ் கல்லூரி கவியரசு என்று எனக்கு பட்டமளித்தது. சில ஆண்டுகளுக்கு பிறகு கவியரசு என்பது கண்ணதாசனுக்கு மட்டும்தான் உரியது, இந்த பட்டத்தை நீ ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்றார்கள். கவியரசன் மறந்து விட்டார். மறைந்த பிறகு இந்த பட்டம் எனக்கு கொடுக்கப்படுகிறது. நான் ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை, யார் கொடுத்தாலும் வாங்கிக் கொண்டேன். எனக்கு அது பற்றி இல்லை. இது அவருக்குரியது, இவருக்குரியது. நாளைக்கு யாராவது நான் தான் கவியரசு, கவிப்பேரரசு என்று வந்தால் முதல் மாலை நான் தான் அவருக்கு சூட்டுவேன். இன்று முதல் நீயும் கவிப்பேரரசு, நாளை முதல் நீயும் கவிப்பேரரசு. இது என்ன தெரியுமா சிக்கல்? வைரமுத்துவுக்கு மட்டும்தான் இந்த சிக்கல் வருகிறது, வேறு யாருக்கும் வருவதில்லை. இந்த பட்டம் கண்ணதாசனுக்கு தான் உரியது என்று அவர்களை யாரும் கேள்வி கேட்கவில்லை. வைரமுத்துவுக்கு வந்தவுடன் சமூகம் படைதிறக்குகிறது. இது ஏன்? வைரமுத்து கருப்பன், வைரமுத்து ஒடுக்கப்பட்ட மரபிலிருந்து வந்தவன். வைரமுத்து கல்வி வெறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவன். வைரமுத்து ஏர்பிடிக்கிற உழவர் கூட்டத்திலிருந்து வந்தவன். இவனுக்கும் கல்விக்கும் எந்த சம்பந்தம் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது. நான் கவியரசு பட்டத்தை துறந்தேன் போறார்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் பெய்யும் மழை என்ற இவருடைய நூல் வெளியிட்ட விழாவில் இப்போது இத்தனை பேர் இங்கு கூடியிருக்கிறீர்கள் சொன்னார். இதோ அப்துல் ரஹ்மானை பார்க்கிறேன், ஈரோடு தமிழன்பனை பார்க்கிறேன், கவிஞர்களை பார்க்கிறேன், துணைவேந்தர்களை பார்க்கிறேன், நீதியரசர்களை பார்க்கிறேன், கல்வியாளர்கள், மாமன்றத்து மாணவர்கள், அரிய திருக்கூட்டம் எத்தனையும் பார்க்கிறேன். இந்த இடத்தில் உங்கள் முன்னிலையில் வைரமுத்துவுக்கு நான் சூட்டுகிறேன் கவி பேரரசு என்ற பட்டத்தை என்று எனக்கு வழங்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த மாமனிதரை நான் மறப்பேனா? கண்ணதாசன் பாடினார், என்னை எரித்தாலும் எரியும் நெருப்பினிலே உன்னைத்தான் காணும் உலகம், தமிழ்தாயை சின்ன மகள் உன்னை சிறந்தாழ்த்தி வழங்குகிறேன் வழங்கினார். என்னை எரித்தாலும் எரிகிற நெருப்பு கலைஞர் வைரமுத்து, கலைஞர் வைரமுத்து, வைரமுத்து கலைஞர் என்றுதான் அந்த நெருப்பின் நுனி நாக்கில் பேசிக்கொண்டே இருக்கும் என்பதை இந்த மன்றத்தில் நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எனக்கு ஒரு படம் தெரியுமா? சர்ச்சை வந்தால் மறக்கும்,
அதற்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்காதே, பதில் சொல்கிற நேரத்தில் ஒரு கவிதை எழுது. இந்த சமூகம் ஒரு சீக்கிரம் முன்னேற விடாது. ஏன் தெரியுமா? இந்த சமூகம் தோற்று போனவர்களின் சமூகம். தோற்று போனவர்களுக்கு மத்தியில் தான் நீங்கள் முன்னேற பார்க்கிறீர்கள். தோற்று போனவர்களின் எண்ணிக்கை 1000, வெற்றி பெறும் எண்ணிக்கை 4 5. இந்த 996 பேர் இந்த 4 பேரை மேலே விடுவதற்கு சம்மதிக்க மாட்டார். பல பேருக்கு கவிதை என்பது ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்தால் போய்விடும். ஒரே ஒரு சர்ச்சையில் அவனை பற்றி புறம் பேசினால் போய்விடும். இந்த சமூக ஊடகங்களில் முதல்ல உன்னுடைய கேரக்டர் அசோசியேட் பண்ணுவான். அதுக்கடுத்து வருமான வரித்துறையிலிருந்து நோட்டீஸ் விடுவான். அடுத்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் விடுவான். இதுக்கு எல்லாத்தையும் நீ தாண்டிட்டியா உன் மனைவியின் ஒழுக்கத்தை சொல்லுவான். அதுக்கடுத்து முன் ஒழுக்கத்தை சொல்லுவான். அதுக்கப்புறம் கல்லூரியில் படிக்கிற மகளை சொல்லுவான், மகனை சொல்லுவான். இப்படித்தான் இந்த சமூகம் இருக்கு. தயவு செய்து தமிழச்சாதியை பொறாமையை பொசுக்கிவிடும். நல்லதை நினை, தமிழரை வளரவிடும். ஒரு தமிழர் இன்னொரு தமிழனுக்கு காலை கொடுக்காமல் எப்போது தோலை கொடுக்கிறானோ அன்றுதான் தமிழச்சாதி வேறு என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது தொழிலுக்கு, அரசியலுக்கு, கலைக்கு, வாழ்வியலுக்கு எல்லாவற்றுக்கும் போதும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இதோ ராஜாச்சர் முத்தையா செட்டியார் அவர்கள் 120வது ஆண்டு எத்தனை பேர்கள் பாராட்டுவார்கள் என்று கருதி கொண்டு செயல்பவர் அல்ல மன்னர், அவன் அல்ல தொண்டர். எவன் ஒருவன் செய்வது என் கடமை என்கிறானோ அவன். திரைப்பட பாட்டை நீங்கள் குறைத்து மதிப்பிடக் கூடாது. திரைப்பட பாட்டுக்குள் எவ்வளவு விஷயம் இருக்கிறது. ஒரே ஒரு திரைப்பட பாடலில் கண்ணதாசன் கம்பனை ஓடி தாண்டுகிறார். இதை நான் சொன்னால் கம்பன் கழகத்துக்காரர்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது, கோபித்துக் கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அந்த கம்பனை கடன் வாங்கித்தான் கண்ணதாசனை தருகிறார். எனவே அது கம்பனுக்குத்தான் பெருமையை தவிர கண்ணதாசனுக்கு ஒன்றும் இழிவல்ல, கம்பனுக்கு ஒன்றும் இழிவல்ல. என் தந்தையின் சொத்து எனக்குத்தானே சொந்தம், என் பாட்டனின் சொத்து எனக்குத்தானே சொந்தம். திருவள்ளுவரை நான் திருடுவேன், கவிஞரை நான் களவாடுவேன், கம்பனிடம் கொள்ளையடிப்பேன், திருத்தக்க தேவரிடம் திருட்டு வேலை செய்வேன். ஏனென்றால் இவர்களெல்லாம் என் பாட்டனார்கள். பாட்டன் சொத்து வைரமுத்து என்ற பெயருக்கு தான். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.